குரு வீட்டில் வந்து சுக்கிரனும், சுக்கிரன் வீட்டில் வந்து குருவும் கிரக பரிமாற்றம் ஆகும்போது இந்த சுக்கிர பகவான் வக்ரம் ஆகும்போது தான் உங்களுக்கு தொழில் மாற்றத்தை கொடுப்பார். அப்போ 3ஆம் தேதி வக்ரம் அடைகிறார். அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2வது வீட்டுக்கு அதிபதி யார்? புதன் பகவான். இப்போ 2வது வீடுன்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்கும் அடுத்தது 5வது வீடு புத்திரஸ்தானத்துக்கும் அதிபதி யாருன்னா இந்த புதன் பகவான். பொதுவாக எல்லா ரிஷப ராசிக்காரங்களுக்குமே புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா உங்களுடைய திசா புத்தி நல்லா இருந்ததுன்னா 16ஆம் தேதிக்குள்ளார உங்களுக்கு சிலருக்கு புத்திரபாக்கி கொடுத்துருவார். உங்களுடைய திசா புத்தி கண்டிப்பாக சரியில்லை, உங்களுடைய ஜாதகத்தில் கோச்சாரம் நல்லா இல்லை அப்படின்னா 16ஆம் தேதிக்கு மேலே தான் புதன் பகவான் வேலை செய்வார். அப்போ உங்களுக்கு வந்து சுக்கிர பகவானும் மீன ராசியில் அதுவும் உச்சமாக உட்காந்துருக்கிறார். உங்களுடைய வீட்டுக்கு அதிபதி சுக்கிர பகவான். நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் என்னென்னா தன்னுடைய வீட்டுக்கு அதிபதி சுக்கிரன் உச்சமடைகிற ஒரே ஒரு வீடு எங்கன்னு பார்த்தீங்கன்னா மீன ராசியில் மட்டும்தான். அது உங்களுடைய ராசிக்கு 11வது வீட்டில் லாபஸ்தானத்தில் போய் உச்சமடைகிறது அருமையான ஒரு வாய்ப்பு. நான் பாரம்பரிய ஜோதிடர் ரவிக்குமார். அதாவது இப்போ நம்ம பார்க்க வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா மார்ச் மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். பொதுவாக இந்த மார்ச் மாதம் அப்படி பார்த்திங்கன்னா பிறக்கக்கூடிய தருணம் சனிக்கிழமை அதிகாலையில் தாங்க இந்த மார்ச் மாதம் 1ஆம் தேதி பிறக்கப்படுது. அதாவதுன்றது பார்த்திங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் கும்ப ராசியில் விருச்சக லக்னத்தில் குரு பகவானுடைய திசையில் அதாவது 327 டிகிரியில் தான் இந்த மார்ச் மாதம் 1ஆம் தேதி பிறக்கப்படுது. இப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் காலச்சக்கரத்தின் 2வது ராசின்னு சொல்லக்கூடிய ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மார்ச் மாதம் என்னென்ன பலன்களை கொடுக்க போகிறாரு அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிஷப ராசிக்கு வரக்கூடிய நட்சத்திரங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவானுடைய நட்சத்திரமான கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். அதன் பிறகு வரக்கூடிய சந்திர பகவானுடைய நட்சத்திரமான அதாவது ரோகிணி நட்சத்திரம் 4 பாதங்கள். அதன் பிறகு வரக்கூடிய செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரமான மிருகசீரிஷ நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம். அப்போ இந்த 3 நட்சத்திரங்களும் 9 பாதங்களும் அடங்கிய ராசி தான் இந்த ரிஷபராசி. அப்போ இந்த ரிஷபராசிக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான். பொதுவாக திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்குறவர் யாருன்னா சுக்கிரன் தான். கொடுக்குறவர் கூரையை பிச்சுக்கிட்டு கொடுப்பாரு சுக்கிரன்னு சொல்லுவாங்க. உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான். அப்போ ஒரு சிலருக்கு நினச்சிருப்பீங்க கிட்டத்தட்ட என்னுடைய ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான் 11ஆம் இடம் நல்ல இடத்துல இருக்கிறாருன்னு சொல்கிறீங்க, அப்போ நான் நல்லா தானே இருக்கணும், அப்போ எனக்கு ஏன் நல்லா இல்லை? அப்போ ஒரு சில கேள்விகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி வரும்போது 3ஆம் தேதிக்கு பிறகு அந்த உடைய சுக்கிர பகவான் வக்ரம் அடையும் போது அப்போ பின்னாடி மீனத்திலிருந்து கும்பத்துக்கு போகலை, அதே வந்து பார்த்திங்கன்னா மீனராசியில் வக்ரம் அடைகிறார். அப்போ வக்ரம் அடையும் போது என்ன ஆகுது, பின்னுக்கு போகிறாரு. அப்போ பின்னாடி போகும்போது 10ஆம் இடத்துக்கு கொஞ்சம் நமக்கு பார்வையை பார்க்குறாரு. 10ஆம் இடம்னா தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போ ரிஷபராசிக்காரங்களுக்கு முழுமையான நேரம் எப்போ, மார்ச் 3ஆம் தேதிக்கு மேலே தான் உங்களுடைய தொழில் நல்லாயிருக்கும். ஏன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி வக்ரம் அடையும் போது தொழில் ரீதியாக பார்க்குறாரு. அப்போ உங்களுக்கு அப்போ தான் உங்களுக்கு தொழில் நல்லாயிருக்கும். சரிங்களா? அப்போ உங்களுக்கு 100% பார்த்தீங்கன்னா மீன ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான் உங்கள் வீட்டில் இருக்கிறார் குரு. அப்போ சுக்கிர பகவான் வீட்டுக்கு அதிபதி ரிஷபராசிக்கு அதிபதி குரு வீட்டில் இருக்கிறார். அப்போ கிரக பரிமாற்றமாகி உட்காந்துருக்கிறார். குரு வீட்டில் வந்து சுக்கிரனும், சுக்கிரன் வீட்டில் வந்து குருவும் கிரக பரிமாற்றம் ஆகும்போது இந்த சுக்கிர பகவான் வக்ரம் ஆகும்போது தான் உங்களுக்கு தொழில் மாற்றத்தை கொடுப்பார். அப்போ 3ஆம் தேதி வக்ரம் அடைகிறார். அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2வது வீட்டுக்கு அதிபதி யார்? புதன் பகவான். இப்போ 2வது வீடுன்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்கும் அடுத்தது 5வது வீடு புத்திரஸ்தானத்துக்கும் அதிபதி யாருன்னா இந்த புதன் பகவான். பொதுவாக எல்லா ரிஷப ராசிக்காரங்களுக்குமே புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா புதன் தான். அந்த புதன் பகவானும் என்ன பண்ணுறாருன்னா இப்போ உங்களுக்கு வந்து அவருமே 11ஆம் இடத்துல மீன ராசியில்
கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 16ஆம் தேதி அவர் வக்ரமாகிறார். அப்போ 16ஆம் தேதி வரைக்கும் அவர் இயல்பு நிலையில் தான் இருப்பார். 16ஆம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த இயல்பு நிலைக்கு அப்படியே மாறா வக்ரம் அடையும் போது அப்போ உங்களுக்கு புத்திர பாக்கியம் இல்லாமல் ஏங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த 16ஆம் தேதிக்கு மேலே புத்திர செல்வங்கள் நல்லா இருக்கும். உங்களுடைய திசா புத்தி நல்லா இருந்ததுன்னா 16ஆம் தேதிக்குள்ளார உங்களுக்கு சிலருக்கு புத்திர பாக்கியம் கொடுத்துருவார். உங்களுடைய திசா புத்தி கண்டிப்பாக சரியில்லை, உங்களுடைய ஜாதகத்தில் கோச்சாரம் நல்லா இல்லை அப்படின்னா 16ஆம் தேதிக்கு மேலே தான் புதன் பகவான் வேலை செய்வார். அப்போ உங்களுக்கு வந்து சுக்கிர பகவானும் மீன ராசியில் அதுவும் உச்சமாக உட்காந்துருக்கிறாரு. உங்களுடைய வீட்டுக்கு அதிபதி சுக்கிர பகவான். நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் என்னென்னா, தன்னுடைய வீட்டுக்கு அதிபதி சுக்கிரன் உச்சமடைகிற ஒரே ஒரு வீடு எங்கன்னு பார்த்தீங்கன்னா மீன ராசியில் மட்டும்தான். அது உங்களுடைய ராசிக்கு 11ஆவது வீட்டில் லாபஸ்தானத்தில் போய் உச்சமடைகிறது அருமையான ஒரு வாய்ப்பு. அப்போ 2ஆம் இடத்துக்கும் இப்போ 5ஆம் இடத்துக்கும் உங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கும் குடும்பஸ்தானத்துக்கும் அதிபதினு சொல்லக்கூடிய இந்த புதன் பகவான் நீச்சம் அடைகிறார். அப்படின்னா அவர் ஒரே ஒரு வீடு எங்கன்னா இந்த மீன ராசியில் தான் புதன் பகவான் நீச்சம் அடைகிறார். அப்போ நீச்சம் அடையும் போது என்ன ஆகுது, அந்த கிரகம் அந்த இடத்துல வந்து செயல் இழந்துடுறாரு. இப்போ செயல் இழக்கும் போது என்ன பண்ணுவாரோ அதுதான் சொன்ன, உங்களுக்கு வந்து ஜாதகத்தில் உங்களுக்கு திசாபுத்தி நல்லா இருந்தா, ஆனால் பகையான ஒரு கிரகம் இந்த உடைய கட்டன்றது சொல்லும் அப்படின்னா உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் உங்கள் தொழில் ஸ்தானத்தில் அவர் நட்பாக இருப்பார். அப்போ உங்களுக்கு வந்து தொழில் ஸ்தானத்துக்கு 15ஆம் தேதி வரைக்கும் நல்லா சப்போர்ட் பண்ணுவார். அப்போ அந்த 15ஆம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா கும்பத்தில் இருக்க வேண்டிய சூரிய பகவான் மீன ராசிக்கு வந்துடுவார். மீன ராசிக்கு இங்கேயும் நட்பாக இருந்து அடுத்தது மீன ராசிக்கு வந்து நட்பு உட்காந்துருவார். அப்படி உட்காந்துட்டாருன்னா அப்போ உங்களுக்கு இந்த மனம் வாங்குகிற வாய்ப்பு, இடம் வாங்குகிற வாய்ப்பு, இடம் கிரை பண்ணுற யோகம், நம்ம வீடு எடுத்து கட்டக்கூடிய பாக்கியம், வெளிநாடு வெளி மாநிலம் போகக்கூடிய யோகம், ஒரு சில எதிர்பார்ப்பு இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா 10ஆம் இடத்தை விட 11ஆம் இடத்துக்கு வந்துட்டாருன்னா லாபஸ்தானத்துக்கு வரும்போது அப்போ உங்களுக்கு தொழில் மாற்றம், தொழில் முயற்சி, அப்போ நீங்கள் எடுத்த காரியம் உங்களுக்கு அப்போ வெற்றியாகும். அப்போ 100% உங்களுக்கு வந்து அந்த சுகஸ்தானத்துக்கு அதிபதி 15ஆம் தேதி வரைக்கும் தொழிலில் இருப்பார். தொழிலுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுவார். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துக்கு வந்துட்டாருன்னா வளர்ச்சிகளுக்கு சப்போர்ட் பண்ணுவார். ஒரு ஆடம்பர பொருட்கள் வாங்குறது, அத்தியாவசிய பொருட்கள் வாங்குறது, அதாவது தொழில் ரீதியாக இடம் வாங்குகிற விஷயம், மண்மனை வாங்குற விஷயம், நகை நட்டு எடுக்கிற விஷயம், இந்த மாதிரி விஷயமெல்லாம் ஓரளவுக்கு நல்லா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 7ஆம் இடம் கலஸ்திரஸ்தானத்துக்கும் 12ஆம் இடம் வந்து விரயஸ்தானத்துக்கும் அதிபதி யாருன்னா இந்த செவ்வாய். ஏன்னா இன்னைக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா ஆயுள் காரகனும் லாபாதிபதி காரன் தனக்காரன் சொல்லக்கூடிய குரு பகவான் என்னைக்கு உங்கள் ராசியில் ஜென்மத்தில் வந்து உக்காந்தாரோ, கரெக்டாக சொல்லணும்னா 10 மாதமாகவே இன்றைக்கி ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு, ஏன்னா ஒரு ஜாதகத்திலேயே முக்கியமான கிரகம், நவகிரகத்திலேயே முக்கியமான கிரகம் யாருன்னா குரு தான். பழமொழி சொல்லுவாங்க, குரு பார்த்தா கோடி புண்ணின்னு சொல்லுவாங்க. குரு கொடுப்பார், எவர் தடுப்பார். அந்த மாதிரி அந்த குரு பகவான் என்னைக்கு உங்களுக்கு ஜென்மத்தில் வந்து உக்காந்தாரோ கிட்டத்தட்ட ஒரு 10 மாத காலமாகவே தொழிலில் கொஞ்சம் போராட்டம், பண விஷயத்தில் கொஞ்சம் நஷ்டம், குடும்பத்துக்குள்ளார சின்ன சின்ன குழப்பங்கள் கிட்டத்தட்ட. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மே மாதம் 14ஆம் தேதி தான் குரு பயிற்சியாகுது. அப்போ மே மாதம் 14ஆம் தேதி குரு பயிற்சியாகும் போது ஜென்மத்தில் இருக்கிற குரு பகவான் 2ஆம் இடத்துக்கு போயிடுவார். தனஸ்தானம் குடும்பஸ்தானத்துக்கு போயிடுவார். அப்போ அதுக்கு மேலே தான் உங்களோட வாழ்வதற்கு கண்டிப்பாக நல்லா இருக்கும். குரு பயிற்சி யாருக்கு நல்லா இருக்குதோ இல்லையோ, முதல்ல நல்லா இருக்கிறது யாருன்னா உங்களுக்கு தான். ஏன்னா உங்களுக்கு ஜென்மத்தில் இருக்கிற குரு பகவான் கண்டிப்பாக சொல்கிற வேலை செய்ய மாட்டார். பழமொழி சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, ஜென்மத்தில் வந்த குரு செருப்பால் அடித்தாலும் போகாது. அப்போ இந்த 10 மாதமாக நல்ல பலன்களை கொடுக்கல. கடன் பிரச்சனை, கழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கலாம், தொழில் நிறைய பேருக்கு வேலை பறி போயிருக்கலாம், குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் இருக்கலாம். அதுவும் வெளிநாடு வெளி மாநிலம் போனவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், நிறைய பேருக்கு வேலை பிரச்சனை கண்டிப்பாக கொடுத்துருப்பாரு. இந்த மாதிரி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மே மாதம் 14ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் இழந்ததை மீண்டும் பிடிச்சிடலாம். ஏன்னா குரு பகவான் அடுத்தது உங்கள் ஜென்மத்திலிருந்து 2ஆம் இடத்துக்கு போயிடுவார். அது உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு. சரிங்களா? இதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா 9ஆம் இடம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானத்துக்கும் தொழில் ஸ்தானத்துக்கும் அதிபதி யாருன்னா இந்த சனி பகவான் தான். தொழிலுக்காரகன், தொழிலுக்கு அதிபதி. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10ஆம் இடத்துலையே தொழில் ஸ்தானத்திலேயே உட்காந்துருக்கிறதுனால நிச்சயமாக ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த மார்ச் 29க்கு மேலே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஏன்னா பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி 10ஆம் இடத்துல இருந்தால் ஒரு விஷயம் என்னென்னா 10ஆம் இடத்துல ஒரு கிரகம் வந்து உட்காந்தா மெயினாக தொழில் பாதிக்கும்.
ஏன்னா உங்களுடைய ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துக்கு வந்துட்டார் அப்படின்னா இந்த சனி பகவான் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரு. அப்போ தொழில் ப்ரமோஷன் கிடைக்கலாம், சம்பள உயர்வு கிடைக்கலாம், இந்த காதல் கல்யாணம் எல்லாம் கைக்குடி வரலாம், நின்று போன ஒரு மாங்கலி கூட மீண்டு நடக்கலாம். அதே மாதிரி கட்டிட்டு பாதியாக நம்ம கிடக்கக்கூடிய அது அப்பார்ட்மெண்ட்டு, வீடு வாசல், நமக்கு கடை, ஃப்ளாட்டு, இந்த மாதிரி விஷயங்கள் மீண்டும் ரன்னிங் ஆகும். மெயினாக அந்த கடன் பிரச்சனைலேருந்து வெளியில் வரலாம். பொதுவாக ரிஷபராசிக்காரங்களுடைய வாழ்க்கையும் சரி, வாழ்வாதாரம் சரி, இது ரெண்டுமே மாறக்கூடிய தருணம் இந்த மார்ச் 29க்கு மேலே சனி பகவான் 11ஆம் இட லாபஸ்தானத்துக்கு வரும்போது நல்ல முன்னேற்றத்தையும் நல்ல பலன்களையும் கொடுத்துருவார். சரிங்களா? ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மீன ராசியில் இன்றைக்கி சுக்கிர பகவான் 3ஆம் தேதி வக்கரமடைகிறார். அடுத்தது பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதி புதன் பகவான் வக்கரமடைகிறார். ஆல்ரெடி இந்த 2 கிரகமும் பார்த்தீங்கன்னா மீன ராசியில் தான் இருக்குதுங்க. அப்போ மீன ராசியில் சுக்கிர பகவானும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கட்டன்றது புதன் பகவானும் மீன ராசியில் இருந்தாலும் 3ஆம் தேதி சுக்கிர பகவான் வக்கரம் அடைகிறாரு, 16ஆம் தேதி புதன் பகவான் வக்கரம் அடைகிறார். இந்த வக்கரம் அடைஞ்சிட்டார் அப்படின்னா அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரிஷப ராசிக்காரங்களுக்கு நமக்கு ஓரளவுக்கு இழந்தது பிடிச்சிடலாம். அப்போ ஓரளவுக்கு தெம்பு தெகிரி கிடைச்சிடும். ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டம் எப்படின்னா பழமொழி சொல்லுவாங்க, கண்டதும் தண்டம் பண்ணி கைப்பொருள் விரையும் பண்ணி பண்டவோர் நாட்டை விட்டு வனவாசம் ஒன்று போகலை. ஏன்னா ஒரு சிலருக்கு உடல் உபாதிகள் கண்டிப்பாக பிரச்சனை இருக்கும். உடல் தொந்தரவு கொடுத்துட்ருப்பாரு, ஒரு சிலருக்கு கடன் பிரச்சனை கொடுத்துட்ருப்பாரு, ஒரு சிலருக்கு என்ன தான் சம்பாரிச்சாலும் ஒரு ரூபா வீட்டில் மிச்சம் ஆகாது. இது எல்லாமே மாறக்கூடிய தருணம். கிட்டத்தட்ட சொல்லணும் அப்படின்னா இன்றைக்கி இந்த மார்ச் 29க்கு மேலே சனி பயிற்சி 10ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்துக்கு சனி உட்காந்தாருன்னா கண்டிப்பாக அப்போ உங்களோட வாழ்வாதாரம் நல்லாயிருக்கும். சரிங்களா? சரி நேயர்களே, அதாவது என்னுடைய காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களோட பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.